ஹலோ गाइस வெல்கம் பேக் டு லேக் அட்டாக் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டம்பிள் गाइस கேம் ப்ளே தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்டா போற ஸ்டம்பிள் गाइस கேம் ப்ளே வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளால வின் பண்ண முடியல. சோ நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க வின் பண்ணி போடுங்கன்னு. சோ அதனால நம்ம இன்னைக்கு வின் பண்ணி ஆவணுங்கற ஒரு வைராக்கியத்தோட வந்தாச்சு இன்னைக்கு. ஆமாங்களே நீங்க நம்ம ஜெயிச்சாவணும். நம்ம வீடியோ பார்த்ததுனால வீடியோக்கு லைக் போட்டுடுங்க. நம்ம கேம் ப்ளேக்குள்ள போலாம். நம்ம கேமுக்குள்ள வந்தாச்சு. நமக்கு எந்த இடம் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏதோ சுத்துது ஓடுது. பைபிள் டவர் அடிக்க மாட்டேங்குது. ஓகே மக்களே, ஏதோ ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. இங்க பாலத்துல பாய்ச்சி வச்சிருக்காங்க ஒரு இடத்த. நாங்க இன்னைக்கு நம்மள அவங்க கை பாத்தலாம். गाइस இந்த கேம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும். முதல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 12 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. 12 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. 12 பேர் வின் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 12 பேர்ல இருந்து 6 பேர் செலக்ட் பண்ணி ஃபைனல் ரவுண்ட் வந்து 6 பேர் தான் गाइस ப்ளே பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் தான் வின்னர். சோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 12 பேருக்கு 12 பேருக்குள்ள போய் ஆகணும். டோட்டலாக 24 பேர் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் ரெண்டு நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். போ ஓகே வாங்க கைஸ், நம்ம எப்படியும் அடிச்சு பிடிச்சி போயிடலாம். நம்ம இந்த 12 பேருக்குள்ள ஒருத்தரா கப்பமிச்சு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் தெரியுது பாரு. அதுக்கு போயிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். இதுதானே தாண்டி போக முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைங்கில விழுந்தானே எப்படி விழுந்தானே வந்தாச்சு படுற கரப்பாம்பூச்சி. 12 பேர்ல 12வது ஆள் என்ன 2வது ஆளே வந்து சேர போறோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போயிட்டா 2வது ஆள் நம்ம போட்டு தாக்கு. கைஸ் நம்ம பார்த்தோம்னா இப்போ 12 பேர்ல செலக்ட் ஆகிட்டோம். 2வது ஆளாக வந்துட்டோம். இப்போ மற்ற இன்னும் 12 பேர் வந்தோடனே இந்த ரவுண்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடும். கைஸ் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்னும் 2 ரவுண்டில் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான் கைஸ் வின்னரு. லாஸ்ட் வீடியோவில் விட்டதே இந்த வீடியோவில் பிடிக்கிறோம். கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் போயிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இன்னுமே போக முடியல பாருங்களேன். யாரால போய் தெரியலையா நம்ம எவ்வளோ பெரிய பிளேயர்னு. இந்த கரப்பாம்பூச்சிக்கு சொல்லிலாம் தெரியாது. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய பிளேயர்னு. இன்னும் 2 ரவுண்டா? அதெல்லாம் அண்ணனுக்கு அசால்ட்டு. முதல் ரவுண்டே பார்த்துக்கல. 2வது ஆளாக வந்தாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு வின் பண்ண போகிறோம். பார்த்துக்க. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, அது 12 பேர் செலக்ட் ஆகலாம். ஆனால் அந்த டைமிங்குள்ளே வரணும். அவங்க டைமிங் வச்சுருப்பாங்க. டைமிங்குள்ளே வந்தால் இல்லைன்னா அந்த 9 பேரோட முடிச்சிருவாங்க. 9 பேரில் 10 பேர் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ. ஸோ அடுத்த ரவுண்டு 9 பேர் தான். இது கொஞ்சம் ஈஸின்னு சொல்கிறதா கஷ்டமானு சொல்கிறதா 9 பேர் இருக்குதுன்னு. 6 பேர் தான் செலக்ட் ஆகலாம் அதில். அதனால் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளால் போக முடியுதா என்னன்ட்டு. மொத்தமாக 20 பேர்லேருந்து 6 பேர் போகணுன்னாலே முடியாது. 9 பேர்லேருந்து 6 பேர் எந்த தள்ளிப்பட போகிறோம். எந்த ரவுண்டு தோக்கண்டிங்கன்னா சரி ஓகே. இந்த ரவுண்டு தோக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்குமா என்ன? அதான் தெரியுது முன்னாடி தெரியுது. கட்டையை கூட தாண்ட முடியல அவனால. இல்லை கரப்பாம்பூச்சி இருடா வெயிட் பண்ணி பாடுறா போய் ஜெயிச்சு காட்டுறேன்டா. இந்த ஒரு கட்டை தான் ரொம்ப சதி பண்ணுது. இந்த கட்டையை தாண்டிட்டா அப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடும். அப்புறம் ஈஸியாக போயிடலாம் தான் நினைக்கிறேன். பாரு முடிச்சாச்சு. இன்னும் யாரும் போல் நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ஆளாக நம்ம தானே போயிட்டு இருக்கும்போது தெரியல என்னன்னு. இதுவரை இங்கே பாறையெல்லாம் உருட்டு விட்டு தள்ளுறாங்க. அப்புறம் வாங்கன்னு உங்க வாழ்க்கை ஏத்திட்டா போவாங்க. இருக்குதாங்க அப்புறம் ஜெயிக்க முடியும். அப்புறம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் பார்க்குறீங்களா? அடுத்த பாடுறது செங்கிட்டா மக்கள் என்ன கரப்பாம்பூச்சி நக்கெல்லாம் சிரிச்சாவது. போய் காட்டுறேன்டா கரப்பாம்பூச்சி. இந்த ரவுண்டு ஜெயிச்சு காட்டுறேன்டா வாடா. இந்த ரவுண்டு ஜெயிச்சு அடுத்த ரவுண்டு ஃபஸ்ட்டு வரல பார்த்துக்க. நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. அல்லன்னா என்ன அவனுக்கு ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே சொல்லாம என்ன சவாலோட பயமா இருக்கா தோத்துறோம்னு. என்ன பண்ணுறது கரப்பாம்பூச்சி, ஒரு சமயத்தை போல இருக்கா. திடீர்னு தோத்துல போட்டோன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் வர அசிங்கமாக போடும். என்ன பண்ணுறது கரப்பாம்பூச்சி? ஓகே ஒன்றும் கவலைப்படாத. எப்படியும் ஜெயிச்சிருவோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சுனாலே 4 பேர் தானே ஒருத்தர் போகல. என்ன இதே தாண்டம் தமிழுக்கே அடிக்க தூக்கி இறங்கிட்டு இருந்த வில்லு அம்பா அண்டா ஒருத்தன் முட்டாண்டாவே இறங்கி எங்கடா எப்படா போவேன் போயிட புட்டாண்டா எல்லாரும் புட்டாண்டா அப்பா மக்களே 3வது ஆளா வந்துட்ட மக்களே பயப்படல. ஓகே 2வது ரவுண்டு ஜெயிச்சுட்டான். அடுத்து லாஸ்ட் ரவுண்டு தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சுட்டா அப்புறம் கொடுத்த சபத்தை நிறைவேற்ற வேண்டியதான். நீ வாங்க கரப்பாம்பூச்சி சொன்ன மாதிரி 2வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ரவுண்டு தான் கரப்பாம்பூச்சி. 3வது ரவுண்ட்லேயே முதல்ல வந்துட்டோம்னா வின் பண்ணிடலாம். 3வது ரவுண்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது என்ன அடிச்சு நவத்தி உடனே வரமாட்டாங்க போலிக்கே. டைம் முடிஞ்சிடும் போலிக்கு அதுக்குள்ள. ஆமாண்டா ஒருத்தர் வரமாட்டாங்க. இங்கே வந்து என்ன ஜானம் மட்டும் யாக்காம அடிச்சு நவத்தி தண்ணிக்குள்ள தூக்கி வீசிட்டே இருக்கும். நடுவில் வந்துட்டே இருக்கான். போட்டு தள்ளு. நம்ம அடுத்த ரவுண்டு 3 பேர் மட்டும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஒருத்தர் வராமல் இருந்தாங்கன்னா போதும். எல்லாம் அடிச்சு என்ன 2 பேர் ரிப்பீட் மாதிரி உண்டுட்டே இருக்க மாட்டேங்கல. அந்த உழுதுட்டாண்டா மறுபடியும் ஓடி முடிய போகிறோம். தத்தெல்லாம் நிற்கிறான்டா. முடிஞ்சு நினைக்கிறான்டா ரவுண்டு முடிச்சுட்டாங்கண்ணா. காய்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேர் செலக்ட் ஆன இடத்துல 4 பேர் தான் செலக்ட் ஆகிருக்கும்போ. மற்ற பேரெல்லாம் வர முடியல. டைமிங் முடிஞ்சது அதுக்குள்ளே. ஓகே இது இடத்துல நமக்கு நல்லது தான் 4 பேரோட போய் விளாட்றது.
4 பேரில் ஃபஸ்ட்டு ஒரு ஆளாக வரது கொஞ்சம் ஈஸி தான். இதுக்கு எந்த இடம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஈஸியான இடம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஏலே ஏதோ ஒரு இடம் கொடுத்துருக்காங்கடா, எப்படியா ஜெயிச்சிடலாம் போட்டு கணக்கிற எப்படியாவது. 4 பேர் தான், 2 பேரை பிடிச்சி நீ கீழே தள்ளி விட்டுரு. நம்ம ஜெயிச்சிடலாம் ஈஸியா. ஏன்டா கரப்பாம்பூச்சி தள்ளி ஒரு ஆப்ஷன்லாம் அதில் இருக்குமான்னு தெரியலடா. கரப்பாம்பூச்சி விழுந்தாளுங்களா இல்லையே வந்துருக்காங்க. நம்ம வந்த பேர் வந்துட்டாங்க. ஒருத்தன் காலிட்டான ஒருத்தனும் காலியாடா கரப்பாம்பூச்சி. என்னடா பாவிகளா முடிச்சிட்டாங்கடா கரப்பாம்பூச்சி. என்னடா அது நவதம் இல்லை. அடா காய்ஸ் முடிச்சிட்டாங்க காய்ஸ். நம்மள இந்த ரவுண்டில் நம்மளால ஜெயிக்க முடியல. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த ரவுண்டு போடுறோம், ஜெயிக்கிறோம். அப்போ எனக்கு தான் அப்பவே தெரியுமே இவன் ஜெயிக்க மாட்டான், ஒன்னுக்கு ஆக மாட்டான்னு. நீ எப்படியோ வந்து முடியலையடா உன்னால. என்னடா பண்ண லாஸ்ட்ல ஜெயிப்பான்னு பார்த்தா என்னடா கேவலமா தோத்து போறியாடா. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. என்ன பண்ணுறது கரப்பாம்பூச்சி, நீ கழி ஊத்துற அளவுக்கு ஆயிட்டு. என்ன ஆச்சு தெரியல, ஸ்டெக் ஆகிட்டான்னு தெரியல கரப்பாம்பூச்சி. அப்படியே இதாகிட்டு அங்காக்க போன பார்த்தா இங்கேயாக்க ரிட்டர்ன் ஆகிட்டான். அங்காக்க போயிட்டான்னு நினச்சி இங்கேயாக்க அனுப்புனா இங்கேயாக்க வந்துட்டு சரி ஓகே காய்ஸ். இப்போ ஜெயிக்கிறோம் 3 ரவுண்ட்லேயும். 3வது ரவுண்டு முதல்ல வந்து வின் பண்ணுறோம். கரப்பாம்பூச்சி முதல்ல கறியை பூசுகிறோம். கறியை பூசுறது நீ முதல்ல கேம்ல வின் பண்ணடா. மக்கள் அப்புறம் அவ்வளோதான் கமல்ல களி வலி ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஊத்துறதுல கறியை பூசுறது முதல்ல எதை கொண்டு எடுத்து பூசுவாங்கன்னு தெரியாது பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வின் பண்ண முடியல. இப்போ அப்படியே வின் பண்ணி ஆகணும். இப்போ எந்த இடம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம், ஈஸியான இடம் கொடுத்துருக்காங்கன்னு. இது கொஞ்சம் ஈஸியாக கைஸ், கொஞ்சம் அப்படியே ஜெயிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் ஜெயிக்க முடியுதானே. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு ஈஸியாக மற்றவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால ஈஸியாக வந்துடுவாங்க. இப்போதைக்கு நம்ம தான் கைஸ் முதல்ல போயிட்டுருக்கோம். அதிலெல்லாம் நல்லா தான் போகிறோம். கடைசியில் தான் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. வாயால நீயே ஊத்திட்டு வரைக்கும் நல்லா இருக்காண்டா. முதல்ல நல்லா தான் போறான். அப்புறம் என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆகுது? ஒன்னத்துக்கு வாய் போட்டு வர முடியலையே. வாயால பேசுறாங்க பிளாண்ட் காமிக்க மாட்டானே மக்களே. இந்த வாட்டி வாடா கரப்பாம்பூச்சி, நான் யாருன்னு காட்டுறேன். நீங்க தான் யாரும் பார்த்தாங்களே போன ரவுண்ட்லயே. இது எந்த ரவுண்ட்ல வர காமிச்சாங்களோ தெரியணுமா என்ன கரப்பாம்பூச்சி வாய் அதிகமாகிட்டு இருக்கு. போகிற போக்க பார்த்தா கரப்பாம்பூச்சி கிராணி விளாட வச்சு கிராணி கிளவிண்ட மாட்டி விட்டு தான்டா உனக்கு மறு வேலை பார்க்கணும்டா. ஏன்டா செவனே இருறான் மக்களுக்கு. இவனை நம்பி போய் போன வாட்டி மாட்டுட்டு வந்தா மக்களே விடுறேன்னு. நம்ம என்ன கிளவி போட்டுட்டு கோம்பாட்டு தப்பு விடாந்துட்டான். கிராணி மல்டிபிள் விளாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நம்பி உடனே போன மாதிரி ஐடியா இல்லை மக்களே. இவன் நம்மள தோழி முடிக்கிறதான் மக்களே இருக்கான். இல்லை கரப்பாம்பூச்சி பார்த்தியாண்ணா இந்த ரவுண்டில் முதல்ல யார் போனான்னு. என்ன கண்ணுன்னு தெரியுதா என்ன பாரு, டச்சு தட்டு விட்டுன்னு பாரு. வாய் வேலை குளருது பாரு, முதல்ல போயிருக்கேன். இந்த ரவுண்ட் தான் முதல்ல போயிருக்கா. இன்னும் 2 ரவுண்டு இருக்குடா. அடுத்த ரவுண்டு முடிச்சு அடுத்த லாஸ்ட் ரவுண்ட்ல முதல்ல வரணும். அதுலவா முதல்ல அப்புறம் பேசணும் நீ. லாஸ்ட் ரவுண்டு தானே கரப்பாம்பூச்சி, லாஸ்ட் ரவுண்டு முதல்ல வர்றேன். முதல்ல வந்துட்டு ஒன்று கிராணிட்ட மாட்டி விட்டு தான்டா மறு வேலை எனக்கு இன்னைக்கு வாடா. நான் வந்தானே எப்படி மாட்டிட்டு போறேன். நான் வரலன்னா என்னடா பண்ணுவேன், எப்படி மாட்டிடுவேன்? இங்கே எவனோட என்னடா முயல் பண்றேனா? இந்த கலர்ஃபுல்லா ஓடிட்டு கண்ணாடி மாதிரி ஓடிட்டு இருக்காண்டா ஒருத்தன். ஆமாண்டா கரப்பாம்பூச்சி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நம்மளால மாற்ற முடியுமா என்ன என்ன தெரியல கரப்பாம்பூச்சி. இந்த ரவுண்டு முடிஞ்சோன்னா அடுத்த ரவுண்டு மாற்றி பார்ப்போம், எப்படி வருதா என்னன்னு பார்ப்போம். ஆமா எப்படி மாற்றி பார்த்தானே ஆகணும். எப்படி இந்த ரவுண்டு ஜெயிக்க போறது இல்லை. அடுத்த ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்து மாற்றி பார்க்கறதா வேலை. வேற என்ன வேலை இருக்க போது உனக்கு? அதான்டா கரப்பாம்பூச்சி, நான் ஒன்ட்டு சொன்ன பாரு, என்ன எது கொண்டு அடிக்கணும்னு தெரில. பூரான வர நக்கல் தான் உனக்கு ஒரேதா. மாடுமே வேணா வா, உனக்கு இருக்கு வா, வந்து வச்சுக்கிறேன் வா. இந்த கேம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன் வா. ஏய் அண்ணன் மேல கையை கீழே வச்சு அவ்வளோதான். கரப்பாம்பூச்சி ஆர்மியா போட்டு தள்ளி உடனே பார்த்துக்க. பார்த்து சூதானமா இருந்துக்க. கரப்பாம்பூச்சி ஆர்மியா அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன கரப்பாம்பூச்சி ஆர்மியா என்ன கரப்பாம்பூச்சி? ஏன் கரப்பாம்பூச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கு அந்த நேரத்தில்? காமெடி பண்ணுற நேரமாக கரப்பாம்பூச்சி இது காமெடி பண்றாளா? அவ்வளவுதான், கண்ணை காமிச்சா போதும் உன் தோழி முடிஞ்சிடும். ஊடு வந்து பிரிச்சு அறிஞ்சிடாங்க பார்த்து உடனே. செவனேன்னு வாயை மூடு விளாண்டுக்கிட்டு. ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுது. ஃபஸ்ட் ரவுண்டில் 12 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து 6 பேர். போன வாட்டி எது கொடுத்தாலும் அதே தான் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டியும். போன வாட்டி எப்படி ஜெயிச்சோம்ல அதே மாதிரி அந்த ரவுண்டு ஜெயிச்சுட்டு லாஸ்ட் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணுறோம். அதுக்கு மேலே இந்த கேமை வின் பண்ணுறோம் காய்ஸ். அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு. அதெல்லாம் கொள்ளறது எப்படி என்ன சொல்கிறேன்னு. மக்களே அவனை பார்த்துக்கிட்டீங்கன்னா வின் பண்ணிட்டா சொல்லிட்டு பண்ணதை கடைசி வரைக்கும் வின் பண்ணுறதே தெரியல எனக்கு. எனக்கு தெரியுமா நீங்கள் பார்த்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி ஏமாறாதீங்கன்னு பார்த்துட்டு போங்க. கடைசி வரைக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறான்ட்டு பார்ப்போம். இந்த ரவுண்டு ஜெயிச்சுட்டாலும் ஓகே, நம்ம பயப்புள்ள பெரிய ஆள் ஒத்துக்கலாம். இல்லைன்னா அவ்வளோதான் பயப்புள்ள அவ்வளோதான். என்ன பண்ணுறது பயப்புள்ள? அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க மக்களே. அந்த உச்சயத்துல நம்ம பயப்புள்ள வந்து வின் பண்ணாலும் பார்ப்போம். அந்த விழாம என்ன கோடாளி சுற்றி அடிச்சு விடுறாங்க பைப்பில் தனியாக வந்து விடுறான். ஆமாங்க காய்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை அம்பம் தானே எத்தனை வந்தால் காட்டத்தானே தடகு போட்டு தடுக்க முடியாது. ஏதோ சொல்லிட்டேன் டைலாக்கா அடங்கப்பா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடிச்சு தூக்கி வீசிட்டாங்க காய்ஸ்.
என்னது இதான பெரும் தொந்தரவா இருக்கு. இதை தாண்டி போகவே முடியல காய்ஸ். இந்த அம்பை தாண்டி போன ரவுண்டு ஏதோ ஃப்ளூக்ல தாண்டி போட்டான். அதுக்கு இந்த ரவுண்டு தாண்டி போடான்னு பார்க்காதடா. இந்த ரவுண்டு கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டு இங்கேயே முடிச்சிடலாம் போடுது. நம்மளால என்னது அடிச்சு பார்க்க போறாங்க. போன வாட்டி யானை மண்டை பறந்து போய் விழுந்தாரு. பறந்து போய் விழுந்துட்டு இருக்கான். தோழி முடிஞ்ச போடுது. நம்ம பயப்புள்ளைக்கு என்ன ஜம்ப் பண்ணி பார்க்கறான், உருண்டு பார்க்கறான், பறந்து பார்க்கறான், ஒன்றும் முடியலையா? ஏடா புறாடி போயிட்டாடா. அட பாவி போயிட்டான்னு பார்த்தா எல்லாரும் தண்ணியில பறந்து வருவான். 2 பேர் போட்டாங்க தெரியுதானே ஏற்கனவே. இதை மட்டும் முடிஞ்சது பார்க்கல. நம்ம தோழியை முடிக்கலாம் போறாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல, என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. கர்ப்பம்பூச்சி கர்ப்பம்பூச்சி 2 பேர் தான் போயிருக்காங்க. எல்லாம் நம்மளாட்டம் தான் பறந்து விழுந்துட்டு இருக்காங்க. டைம் எங்கே எத்தனை டைம் ஓட்ட மாட்டாங்க எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இன்னும் ஒன்று தான். எப்போ கர்ப்பம்பூச்சி வந்தாச்சுடா. அவ்வளோதான் ஒரே ஜம்பு கரெக்டாக போயிடுச்சு. போய் தாண்டியாச்சு கர்ப்பம்பூச்சி அவ்வளோதான். நமக்கு யாரு பார்த்தியா என்ன வந்தாச்சு. 4வது ஆள் 3வது ஆள் வந்தாச்சு. 4வது ஆள் ஒருத்தன் வந்தான். இந்த தீப்பெட்டி பார்க்கலாம் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு யார் கர்ப்பம்பூச்சி என்ன சவுண்டை காணும் இருக்கே என்ன கர்ப்பம்பூச்சி பரவாயில்ல போட்டு தாக்கு வந்தாச்சு. சவுண்டு ஓவர் 5 பேர்ரா. எல்லாம் எப்பா அடுத்த ரவுண்டு 5 பேர். ஃபர்ஸ்ட் 3 பேர் 4 பேர்ல ஒன்றும் முக்க முடியல. 5 பேர்ல என்னத்த முக்க போறான்னு தெரியல. இப்ப முக்க வரான்னு தெரியலையா? பாடுறா கர்ப்பம்பூச்சி பாடுறா. இந்த ரவுண்டு பாடுறா. உனக்கு வேண்டி ஜெயிக்கிறான்டா அந்த ரவுண்டு பார்த்துக்கடா. பார்க்கதானே போறேன். ஜெயிக்கிறேன் என்ன பண்றான்ட்டு மறுபடியும் அதே தான். போன ரவுண்டு எது கொடுத்தாங்களோ அதே தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. வா உனக்கு இன்னைக்கு போன ரவுண்டோட கொஞ்சம் நேரம் ஆனா நினைக்கிறேன். இந்த ரவுண்டு அதுக்கு வாய்ப்பு இல்லை போடுது. இன்னும் கடையில் டீ எதை போட்டு நிற்கிறவன் இங்கே ஓரம் வந்தோடனே அட பாவி கொஞ்சம் முடிச்சிருப்பான் மக்களே. எங்கே ஓரம் இங்கேயாக்கோ வரானா இங்கேயாக்க முடியாதான் கீழே விடுறதுக்கு. கர்ப்பம்பூச்சி ஜஸ்ட்ல மிஸ்ரா. அங்காக்கள் தூரத்து இங்காக்கள் தூரம் இங்கேயாக்க கூடி வந்துட்டான்டா. இத்தனை சோழி முடிஞ்சிருக்கும் பார்த்துக்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் இருக்கும்போ. இதில் வந்து ஒரு ஆள் தான் வின்னர். 4 பேர் கீழே விழுவணும். தள்ளிட்டு போய் கீழே தள்ளிவிட்டா 4 பேர் விழுந்துட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். பார்ப்போம். நெக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக இன்னும் விளாண்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒருத்தனும் கீழே விழுற மாதிரி எல்லாருமே இருக்காங்களே. அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? ரொம்ப கஷ்டமாவில் இருக்குது. துதிக்குது விழுந்துட்டாங்கன்னா எவனாவது யாரும் விழுந்துட்டாங்க இல்லை காய்ஸ். ஒருத்தனை விழுவான்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலாம். நம்ம தான் விழுவ வரோம்னு நினைக்கிறேன். முதல்ல எப்போ ஜஸ்ட்டில் உடஞ்சி தப்பிச்சாச்சு. என்ன எல்லாம் காலையில போட்டு தாக்கு மக்களே. பயப்பட எப்படி ஜெயிச்சுட்டா மக்களே. எனக்கு என் தங்கை என்ன நம்ப முடியல. போட்டு தாக்குறா நிரூபிச்சாடங்க ஒரு ப்ரோ பிளேயர்னு. கர்ப்பம்பூச்சி இருக்கீங்களா? கர்ப்பம்பூச்சி ஜெயிச்சாச்சு பார்த்துக்க காய்ஸ். சொன்ன மாரி எப்படியோ வாக்கு காப்பாற்றிச்சு காய்ஸ். ஜெயிச்சாச்சு எப்படியும். ஏதோ பெரிய ஒரு இதாக வந்து தள்ளிட்டு போட்டு எல்லாரையும் நம்ம இந்த வந்து தப்பிச்சாச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கை போட்டுட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். பாய் காய்ஸ். மக்கள் பயப்பட நிரூபிச்சுட்டா பெரிய பிளேயர் தானே. ஓகே மக்களே ஜெயிச்சாச்சு மக்களே. அப்படியா இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். போயிட்டு வரோம் மக்களே.